ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் ஊசி பட்டாசு சொன்னதையும் மீறி இவங்க சக்தி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. வந்த உடனே வாசலில் நிப்பாட்டி மச்சினிச்சு குறும்புங்கிறது இதுதான் போல். இதை இவங்க என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. மாமா உள்ளே வரணுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆரத்தி எடுத்து 5000 ரூபாய்க்கு மேலே போடணும்னு சொல்கிறாங்க. கடைசியில் மீனை வந்துட்டு எங்கள் அண்ணன்ட்ட நான் அவ்வளோலாம் பிடுங்க விட மாட்டேன் அப்படிங்குது. உங்கள் அண்ணன் பாசம்னா எங்கள் மாமா மச்சினிச்சுன்னா பெருசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கெத்தை இவங்க காமிக்கிறாங்க. அம்மா இது எங்கள் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போனாலும் சென்ட்ரடெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி மீனவுக்கு தான் சொந்தம் அப்படிங்குது. இந்த டைலாக் ஒன்றும் குறை இல்லை. எப்படியோ ஆரத்தி எடுத்தாச்சு, உள்ள வாங்கன்னு கூப்பிட்டாச்சு. உள்ள கூட்டு போய் ரூமை சுற்றி காமிமாங்கிறாங்க. எப்பா கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது, இப்போதான் ரூமுக்கே வரியா? சரி ரூமை சுற்றி பாருங்கன்னு ரூமை சுற்றி பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கம்மா, கீழே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சமைக்க போகிறாங்களாம்மா. மீனா சமைக்கிறதெல்லாம் சாப்பிடணுன்றது தலையெழுத்து எல்லாருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நம்ம சக்திக்கும் வேலனுக்கும் ஒரு ரொமான்ஸுங்க. சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சது, அதாவது இந்த போட்டியில் நான் இதை ஜெயிச்சேன், அந்த போட்டியில் நான் அதை ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து காமிக்க. ஐயோ வேலா உன் மேலே ஒரே லவ்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டி நான் நீ மட்டும்தான் ஜெயிப்பியா, நானும் திறமசாலி தான் சொல்லிட்டு திடீர்னு ஒரு கவிதையை எடுத்து விடுறாரு. கவிதை கண்ணாயிரம் மாதிரி இருக்கு. இதை பார்க்க எப்படிங்கிற இருக்கு. தங்கதுரை காமெடியே தோத்து போயிட மாட்டுக்கு அந்த அளவுக்கு இருந்தது. ஐயோ மொக்க காமெடி போடாதப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கலந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் என் கவிதை தான் வந்துட்டு அந்த காலத்தில் பெஸ்ட், என் கவிதையை வச்சு தான் எல்லா லவர்ஸும் சேர்ந்தாங்க அப்படின்றாங்க. ஏப்பா தம்பி, நீ எல்லாம் சொன்னது கரெக்டுப்பா. உன் கவிதையை வச்சு லவர் சேர மாட்டாங்க, சேர்றவங்க கூட பிரிஞ்சிடுவாங்க. தயவுசெய்து கவிதையை போடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதற விட்டாங்க. இதுக்கப்புறம் கவிதை கேட்பியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.